கணபதி போற்றிடுவோம். ஒரு கரம் அழுப்படை ஒரு கரம் கமண்டலம் அபய கரத்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். श्री महागणपतये नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः. गुरुशास्त्रात् परब्रह्मा तस्मै श्री गुरवे सर्वलोकं सस्वर्गं चतुर्भुजं प्रसन्नवदनं वलदु तोरमलने महोभारते समस्ते गुरुषे जयद्भारत श्री मुक्ते व्याजं सुमतिदं वासरः वासरस्य शुभनक्षत्रे शुभयोगे शुभकर्णे एवं गुणे षड्गुणे सकलगुणे विशेषेण विजिष्ठायामस्यां शुभदिनमः गणपत्यासनाय नमः. पूजा जपकर्मणे यजमानस्य संकल्पविधानस्य करिष्ये. वैरागीश्वराय नमः. महेश्वर गुरुगाय नमः. पद्माय नमः. पद्मशोभने ओम क्लीं गणपः. पशुपतो देवाय नमः. कुराय देवाय नमः. रुद्राय देवाय नमः. भीमाय देवाय नमः. महार्दो नमः. दुष्टदमं देव भूतमहदेवं रूपमार्गमे प्रत्यक्षे रूपं दरिजं आत्मनिन्दं यामः भगवान् नागवल्लेरेजं कर्तरियवन् நிலவிலாய நீர்மணி வேணியன் அலைகளை ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். வான்முகில் வளாது பெய்க செய்க திருவிழா உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்குக.
மாஸ்டர் இது பாருங்க போடு போடு அப்படியே போஸ் மட்டும் கொடுங்க அப்புறமா நீங்க கட்டிப்பீங்க போஸ் மட்டும் அப்புறமா நீங்க கட்டிப்பீங்க ஓகே ஓகே சார் மேடம் நீங்கள் உட்காந்துருக்கா போட்டு வச்சுருக்கா சரி ஓகே சார் கொஞ்சம் இவ்வளோ வந்துடுங்க சார் அப்படியே இருங்க ரைட்டு அப்படியே பாருங்க மாஸ்டர் நான் நீ பண்ணா மேடம் நீங்கள் பாருங்க அப்படியே மேடம் Tirisha, அடுத்த மாணவி எஸ் திரிஷா. தம்பி இங்கே பாடுறா
நீங்க பாருங்க பிடிச்சு நீங்க பாருங்க Tati tam
tam kita takati tati kita takatam tam kita takati tati kita takatam tati tati tam 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 tam kita takati tati kita takatam tam kita takati tati kita takatam tati tati tam 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 tati tati ta jum tahita jaka tahiti tadingi natum takata dingi natum takadiku tadingi natum tam dirkurtaka dalangu takata dingi natum ta teyum ta tam கிட கிட தகதி குத்துங்க தேவ கடன
ஸ்டேஜுக்கு போ ஸ்டேஜுக்கு போ ஸ்டேஜுக்கு போ முதுகு கோத்தம் போ ஸ்டேஜுக்கு போமா ஸ்டேஜுக்கு போமா ஜனனி போகிறோம் ஸ்டேஜுக்கு போ ஸ்டேஜுக்கு போமா ಚೆನ್ನ ಕಿಟ್ಟ 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 ತಕ್ಕುಡು ದಿಕ್ಕುಡು ತರಿ ಕಿಡತಾಂ ತಕ್ಕುಡು ದಿಕ್ಕುಡು ತಕ್ಕುಂ ತರಿ ಕಿಟ ತಕ್ಕ ತಕ್ಕುಂ ತರಿ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜನ ಕಿಟ್ಟ ಕಿರ್ರ ಕಿಟ್ಟ ತಕ್ಕುಡು ಧಿಕ್ಕುಡು ತರಿ ಗಿಡದಾಂ ತಕ್ಕುಡು ಧಿಕ್ಕುಡು ತಕ ತರಿ ಕಿಡ ತಕ ತಕ್ಕುಂ ತರಿ ಕಿಡ್ನ ಜಗ್ಗ ಜನ ಕಿಟ್ಟ ಕಿರ್ರ ಕಿಟ್ಟ ತಕ್ಕುಡು ಧಿಕ್ಕುಡು ತರಿ ಗಿಡದಾಂ ತಕ್ಕುಡು ಧಿಕ್ಕುಡು ತಕು ತರಿ ಕಿಡ ತಕ ತಕ್ಕುಂ ತರಿ ಕಿಡ್ನ ಜಗ್ಗ இணையறவேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழும் மனமே ஜக ஜக வினையறவேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழும் மனமே ஜக ஜக வினையறவேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழும் மனமே ஜய ஜய தொங்கிடு நங்கிடு நங்கிடு கிடதகி தொங்கு நங்கு தொங்கும் தத்த தொங்கு தொங்கிடு நங்கிடு நங்கிடு கிடதக தொங்கு நங்கு தொங்கும் தத்தா தோகிடதகி தோகிடதகி தோகிட தோகிடதகி தோகிடதகி தக்கும் தரு கிண்ண ஜன தக்கணக்க ஜகதாம் தோகிடதகி தோகிடதகி தோகிட தோகிடதகி தோகிடதகி தக்கும் தரு கிண்ண ஜக தக்கணக்க ஜகதாம் காணம் மயிலேறி கையிலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரமுடையவன் காணம் மயிலேறி கையிலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரமுடையவன் காண மயிலேறி கையிலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவான் தாளவிடம்பரம் உடையவன் ஜெகுடு ஜன்னக்கிட்ட ஜனக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனக்கிட்ட ஜனக்கிட்ட கிட்ட தக்கி ஜனக்கிட்ட ஜனக்கிட்ட கிட்ட தக்கி ஜனக்கிட்ட கிட்ட தக்கி ஜெகுடு ஜன்னக்கிட்ட ஜனக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனக்குடு ஜனக்கிட்ட கிட்ட தக்கி ஜனக்கிட்ட ஜனக்கிட்ட கிட்ட தக்கி ஜனக்கிட்ட கிட்ட தக்கி கடல் கிழிய மலை மூறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை மூறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் தக்கிட தகி திக்கிட தகி கிட தகி தத்த கிட தகி தத்த கிட தகி திக்கிட தகி திக்கிட தகி கிட தகி தத்த கிட தகி தத்த கிட தகி த குதி குத கீட்ட உங்கிட கிட தகிடம் தங்கி கிட தகி தே கீட்ட தத்ததா தத்ததா ஆதிசக்தி என்னை தந்த பாலன் அசுரத்தம்பி வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மேலில் நிற்கும் ஆதிசக்தி என்னை தந்த பாலன் அசுரத்தம்பி வென்ற வடிவேலன்
கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு ஒரு மாயா வினைகள் குழந்தையாக குமரனாக கோவனாடை துறையாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு ஒரு மாயா வினைகள் கலியுக பெற மரதினாய் திகழ்ந்தரும் கண்டனை கும்பிட்டந்தன் பிணிகள் நீங்கி மகிழ்வேன் உள்ள முதல் போன்றே நல்ல வழி இந்த குவலயத்திலோ கலியுக பெற மரதினாய் திகழ்ந்தரும் கண்டனை கும்பிட்டந்தன் பிணிகள் நீங்கி மகிழ்வேன் உள்ள முதல் போன்றே நல்ல வழி கீர்த்தனை என்ற தலைப்பில் நடன உருப்படிக்கு நடனமாட வருகினர் நாட்டிய மாணவிகள். கீர்த்தனை என்பது ஒரு பக்தி இலக்கியத்தின் ஒரு வகையாகும். கீர்த்தனை என்பது சமஸ்கிருத சொல். கீர்த்தனை செய்பவரை கீர்த்தங்காரர் என அழைக்கப்படுவர். கீர்த்தனை இசை இலக்கியங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கீர்த்தனை பெரும்பாலும் ரூபகதாளங்களில் அமர்ந்திருக்கும். இது ஒரு இசை வடிவிலான பாடல் அல்லது பகிரப்பட்ட பாராயணம் ஆகும். கீர்த்தனைகளில் தெய்வீகத்தின் சில வடிவங்கள் புகழ்ந்து மகிமைப்படுத்தப்படுகின்றன. போ சம்போ சிவசம்போ என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார் நாட்டிய மங்கைகள். சரி, உருளி முக்கியம். शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो
करुणाकरा मामव भवसागर तारका शंभो शिव शंभो स्वयंभो गंगाधर शंकर करुणाकरा मामव भवसागर तारका शंभो शिव शंभो स्वयंभो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूता प्रपंच रहिता निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूता प्रपंच रहिता निज गुह निहित नितांत गनंदा निज गुह निहित नितांत गनंदा आनंद अतिशय अक्षय लिंग निज गुह निहित नितांत गनंदा आनंद अतिशय अक्षय लिंग शंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो धिमित धिमित धिमि धिमि किट किट तोम तोम किट तक तरि किट किट धिमित धिमित धिमि धिमि किट किट तोम तोम किट तक तरि किट किट मतंग मुनिवर वंदित ईशा सर्व दिगंबर में स्थित रेशा नित्य निरंजन नृत्य नटेशा ईशा सबेशा सर्वेशा धिमित धिमित धिमि धिमि किट किट तोम तोम किट तक तरि किट किट मतंग मुनिवर वंदित ईशा सर्व दिगंबर में स्थित रेशा नित्य निरंजन नृत्य नटेशा ईशा सबेशा सर्वेशा शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो गंगाधर शंकर करुणाकरा मामव भवसागर तारका शंभो शिव शंभो स्वयंभो மங்களம் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறும். இதற்கென தனி ஆடல் முறை எதுவும் இல்லை. பழமையான ராகங்களில் அமர்ந்த கீர்த்தங்களை மத்தியம காலங்களில் பாடி நிகழ்ச்சியை முடிப்பது வழக்கம். எல்லா தெய்வங்களுக்கும் மங்களம் சொல்லி நடித்தவர்கள், பார்த்தவர்கள், கேட்டவர்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்து சொல்லி மங்களம் பாடுவர். வாழ்த்து சொற்களை கொண்டது மங்கள பாடல். उदकमङ्गलम् अग्निमङ्गलम् वायुमङ्गलम् गगनमङ्गलम्
பயிற்சி பள்ளி. சிவசக்தி நாட்டியாலயா நிறுவனர் அச்சிறுபாக்கத்தை சேர்ந்த யோகா தங்கராஜ். இவர் யோகா கலையில் ஆசிரியர் பயிற்சி மற்றும் யோகா கலை கல்வியியல் பட்டமும் பயின்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர். இவர் மாவட்ட, மாநில, தென்னிந்திய மற்றும் இந்திய அளவில் பல்வேறு யோகாசன போட்டிகளில் பங்கேற்று முதலிடம் பெற்றுள்ளார். இவர் 20 ஆண்டுகளாக த்ரீநேத்ரதாரி யோகாசன பயிற்சி நிலையம் தொடங்கி யோகாசன பயிற்சி அளித்து வருகிறார். மேலும் யோகா கலையோடு இவருக்கு மிகவும் பிடித்த பரதநாட்டிய கலையும் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவானதுதான் சிவசக்தி நாட்டியாலயா என்ற பரதநாட்டிய பயிற்சி பள்ளி. இந்த பரதநாட்டிய பயிற்சி பள்ளி கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகளாக பரதநாட்டிய கலையை மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறது. சிவசக்தி நாட்டியாலயா 4 சலங்கை பூஜையும் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை தொடர்ந்து 12 மணி நேரம் பரதநாட்டிய நிகழ்வான நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. இதுவரை 7 நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது. 200க்கும் மேற்பட்ட அரசு நிகழ்வு, தனியார் நிறுவனங்கள், அரிமா சங்கம், கோயில் நிகழ்வுகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது. நன்றி. பற்றி ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம முன்னாள் மாணவர்கள் படித்தாங்க. அடுத்து விரைவாக வாங்க, யாஷிகாவுடைய பேரண்ட் வாங்க. தலைவர் ஒரு நிமிஷம் இருங்க, போட்டுக்கிறேன். கொஞ்சம் விரைவாக அடுத்த பேரண்ட்லாம் ரெடியாக இருங்க. அடுத்து நம்ம இந்த விழாவிற்கு வருக. திருச்சிற்றம் ரைட் வாங்கி வாங்கி ஜனனி கம்மா ஃப்ரீயா திருச்சி பி தரணிஸ்ரீ வந்துருங்கம்மா, மேலே வந்துருங்க. பாருமா அங்கே பாருங்க. நண்பர்களே, மெய்யன்பர்களே, நமஸ்காரம். ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் இயர் மகா சிவராத்திரி ப்ரோக்ராமுக்கு ஐயா அவர்களுடைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் பண்ணிட்டு போனேன். ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆர்கனைசிங் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஐயாவுடைய அணுகுமுறை, அவருடைய ஒரு டெடிக்கேஷன். அதாவது இந்த சலங்கை பூஜை பற்றி விழா பேசுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் விஷயம் தெரியாது, இந்த என்ன நம்மளோட பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, என்ன கற்றுட்டு இருக்காங்க, டான்ஸ் அப்படின்னு தெரியும். பட் அதனுடைய பேக்ரவுண்ட் எங்கே நம்பி விட்டுருக்காங்கன்னு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். குழந்தைங்கள வந்து இந்த காலத்தில் படிப்பு அப்படின்னா வந்து அது எங்கே போனாலும் கிடைக்கிது. சோஷியல் மீடியா அண்ட் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிருக்கு. ஆனால் வந்து கலைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையில் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பரதநாட்டியம் அப்படின்னாலே வந்து ஒரு எட்டா கனியாக தான் இருக்கும் நான் விருப்பப்படுறேன். ஏன்னா நானுமே வந்து ஒரு பரதநாட்டியம் தொடர்பு இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து தான் வந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைங்க வந்து நல்லா ஆடினாங்க, காஸ்டியூம் சூப்பராக இருந்துச்சு, மேக்கப் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் பேச வரல. இந்த குழந்தைங்களுடைய பயணம் வந்து நிறைய குழந்தைங்க இங்கே இந்த இடத்துல நிறைய குழந்தைங்க வந்து கற்பக விருட்சமாக உருவாகணும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி பேச ஆசைப்படுறேன். பொதுவாக வந்து பரதநாட்டியம் படிக்கணும் அப்படின்னாலே வந்து வீட்டில் நிறைய கேள்வி, நிறைய பதில்கள் பேரண்ட்ஸ்குள்ளே நடக்கும். அதெல்லாம் மீறி தான் ஒரு குழந்தை வந்து ஒரு கலைஞனாக வெளியே வர முடியும். ஸோ முதல்ல இங்கே இருந்த ஒவ்வொரு பெற்றோரும் நான் வாட்ச் பண்ணேன். அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன், அவ்வளோ சின்சியராக இருந்து இந்த ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி மரியாதை நிமித்தமாக இந்த குழந்தைங்கள நீங்கள் ஒவ்வொரு நாளும் மழையிலையும் வெயிலையும் நீங்கள் அமைச்சிருப்பீங்க. ஸோ அந்த குழந்தைங்களுடைய இன்றைக்கி இந்த நிகழ்வினுடைய அதனுடைய வெற்றியுடைய முதற்படி பெற்றோர்கள், அவங்களுக்கு என்னுடைய முதற்க நன்றி. அடுத்ததாக நீங்கள் சேர்த்த இந்த சிவசக்தி நாட்டியாலயை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சாரோடைய அப்படியே ஒரு 5 நிமிஷம் அவர் நிற்க வைங்களேன், நிற்க மாட்டார். ஸோ எனக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவருடைய துருன்னு இருக்கிற விஷயம் முதல்ல குழந்தைங்க கற்றுக்கணும்.
எப்பவுமே வந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்னா வந்து கலையும் கல்வியும் வந்து கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து முதல்ல கற்றுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்மளுக்கு தேடி வந்துடும். ஸோ நாங்களாம் படிக்கும்போது என்னுடைய குரு வந்து, என்னோடய வீடு வந்து மின்ட்டு, என்னோடய குரு வீடு முகப்பேர் வெஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எங்கள் குரு வீட்டில் நடந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நொலம்பூர் வரைக்கும் நடந்து போனோம் 1.5 கிலோமீட்டர். ஸோ 15 வருஷம் கற்றுட்டேன் எங்கள் குரு கிட்ட மட்டும், முதல் குரு கிட்ட, திருமதி விஜயம் கார்த்திக் மேம். அப்புறமா இந்த மாதிரி துறையில் நாங்கள் வந்து என்னென்னலாம் வாழ்க்கைக்கு தேவையோ அந்த டிகிரியெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ குழந்தைகள் வந்து கலைதானே, சலங்க பூஜை முடிச்சிட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. இவங்களுடைய வெற்றின்றது வந்து நாளைக்கு இவங்க காலேஜ் போனாலும் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்பாடாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்சுக்கிற குழந்தைக்கு வந்து எங்கே போனாலும் மரியாதை உண்டு. எந்த இடத்துக்கு போனாலும் நீ பரதநாட்டியம் கற்றுட்டியா அப்படின்னு கேட்டாலே ஒரு மரியாதை இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்த குரு அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா வந்து சென்னையில் நாங்கள்லாம் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்கிறதே வந்து எங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு 5 நிமிஷம் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் போய் கலந்துட்டு ஓடி போயிடுவோம். எங்களை கலாய்ப்பாங்க, என்ன நீங்கள் விஐபியா அப்படி எங்கள் சொந்தக்காரங்க கேட்பாங்க. ஸோ அது எங்களுக்கு விஐபி பட்டம் தேவை கிடையாது. பட் எடுத்த துறையில் எங்களை நம்பியிருக்க குழந்தைங்களுக்கு நாங்கள் போய் கிளாஸ் எடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னுக்காக அந்த ஒரு நாள் லீவ் விட்டுட்டா குழந்தைங்க மறுபடியும் அந்த டச்சு போயிடுமோ அப்படின்னுக்காக நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டியூஷன்ஸோ பார்த்துட்டு கஷ்டப்படுறோம். ஸோ அந்த அளவுக்கு சார் வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக அந்த குழந்தைக்கு இங்கே கிராம பகுதியில் இந்த அளவுக்கு பரதநாட்டியத்தை இவ்வளோ அழகாக 5வது சலங்கை பூஜை விழா அப்படி தானே சார், கரெக்டுங்களா? ஸோ அது வந்து வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு நீங்கள் மேக்கப் போட்டு ஒரு ப்ரோக்ராம் அழிச்சிட்டு போகிறதே பெரிய விஷயம். அந்த குழந்தை அது கழிச்சிக்கோ, அது வந்து அதுக்கு லீவு போடணும், அவ்வளோ விஷயம். பட் இந்த நிகழ்ச்சிக்கான நிறைய விஷயங்களை பின்னோக்கி நிறைய கஷ்டப்பட்டு எனக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. பெரிய ஒரு நன்றி. ஐயாவுடைய வெற்றி இன்னைக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் அழகாக பண்ணினார், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா நாங்களாம் சென்னையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, ஒரு சலங்க பூஜை அரங்கேற்றம்னா இந்த மாதிரி பூஜைகள்லாம் ரொம்ப பெருசாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா ஒரு நாள் ஒதுக்கி அதை பண்ணி முடிச்சுட்டு கச்சேரி முடிச்சு அன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லாம் பாய் இந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி ஒரு ஷோ மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா எங்களால் இவ்வளோ பொறுமையெல்லாம் உட்காருவாங்களான பெரிய விஷயம். நீங்கள் எல்லாருமே அவ்வளோ அழகாக உட்காந்து கிராம மக்களும் இவ்வளோ தூரம் உட்காந்து பார்க்குறது எனக்கு அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இவ்வளோ பொறுமை இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. பெற்றோர் பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பிளெஸிங் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும், நிறைவாக இருக்குது. அண்ட் அவங்க ஆடின ஒவ்வொரு உருப்படியும் புஷ்பாஞ்சலிலேருந்து கௌத்துவம், அலாரிப்பு, முருகர் கௌத்துவம் அண்ட் முருகர் கௌத்துவம், இந்த மாதிரி கணபதி கௌத்துவம் அண்ட் லாஸ்ட்டாக போஷம்பு ஆடினீங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து ஒரு குழந்தை வந்து அங்கே கூட ஒருத்தர் சொன்னார், சார் ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது, பிள்ளைங்க ஆடுவாங்கன்ற மாதிரி இந்த குழந்தைங்க லைனாக எங்கேயுமே நான் ஸ்டாப். நாங்கள் டான்ஸில் வந்து தாளத்தில் ஒரு விஷயம் சொல்லுவோம், எதி அப்படின்னு சொல்லுவோம். எதினா என்னென்னா 6 எதி இருக்கும், தீர்மானத்துக்கு வைக்கிற ஒரு முறை. ஸோ அந்த முறை மாதிரி அது வந்து தொடக்கத்துக்கும் வைக்கலாம், முடிவுக்கும் வைக்கலாம், முடிவுலேருந்து தொடக்கத்துக்கு. அந்த மாதிரி இந்த 6 குழந்தைகளும் ஒவ்வொரு எதி மாதிரி இன்னைக்கு நல்லா சௌக்கியமாக ஆடினாங்க. ரொம்ப அந்த எனர்ஜியெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு ட்ராப்ஸ் கிடையாது. அந்த எங்கன்னா நின்றுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கன்னா நின்றுவாங்களோ அந்த ஜுவல்லரிலாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை சரி பண்ணும் போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ குழந்தைங்க எங்கேயா கொஞ்சம் லேட் எடுத்துருவாங்க, கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு நிறுவனம் அந்த ஊக்குவிப்பு இருக்கோ, எந்த அளவுக்கு குருவோடைய அந்த பக்குவம், அந்த சொல்லிக் கொடுத்த விதமாக இருக்கலாம், குழந்தைங்களுடைய அந்த விடாமுயற்சி, எங்கள் குரு பேரை நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லி காப்பாற்றிட்டாங்க. ஸோ இன்னும் அவர்கள் நிறைய கச்சேரிகள் ஏறணும், நிறைய மேடைகள் பார்க்கணும், நிறைய அரங்கேற்றங்கள் செஞ்சு இந்த கலைத்துறையில் அவங்களால முடிஞ்ச சில விஷயங்களை பண்ணிட்டு போகணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிவசக்தி நாட்டியாளனுடைய ஐயா தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நிறைய பேசணும்னு நான் வந்து அப்படியே லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்தேன், பட் முடியாது, ஏன்னா நிகழ்ச்சி நிறைய போயிடுச்சு. ஸோ இன்னும் பல மேடைகளில் இந்த குழந்தைங்களை நான் சந்திப்பேன் நம்புகிறேன். வாய்த்தளித்தமைக்கு நன்றி, தேங்க்யூ. கலைமணி இந்த விழாவுக்கு வருகிறது மாணவருக்கு சான்றிதழ் கையொப்பமிட்டு மாணவர்கள் மிக சிறப்பாக ஆனாங்க. கிராமப்புறத்தில் இந்த மாணவர் நல்லா சிறப்பாக வந்துட்டு நான் சொன்னி எங்களுடைய நாட்டிய மையத்தையும் வாழ்த்தி பாராட்டி குழந்தையுடைய வளர்ச்சிக்கும் வாழ்த்தியை பாராட்டிய மிக அழகான சிறப்புரை வழங்கிய திருமிகு சி பாலச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நாட்டியப்பள்ளி சிறப்பு செய்வதில் பெருமை அடைகிறது. அவரை மேடை கிடைக்கிறோம், கடனை வழங்குகிறோம். என்னுடைய நாட்டிய குரு
திரு மோகன்ராஜ் அவர்கள் நினைவு கடத்தினை வழங்குகிறார். நான் மிக சிறந்த ஆசிரியர் என்ற ஒரு ஆங்கில புத்தகத்தினுடைய தமிழாக்கம் இதனை தேடி கண்டுபிடிச்சி இவருக்காக வாங்கி வந்திருக்கேன். இந்த புத்தகத்தை இவர் வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். நாட்டிய பள்ளி நிறுவனர் என்ற முறையில் எங்களுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்கி அவரை பாராட்டுகிறார். அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு சிறப்பு என்பது சொல்லலாம். நம்ம நாட்டிய பள்ளியினுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு இன்று வரை மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம் செய்யூரை சேர்ந்த திருவாடுதுறை ஆதீனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு கைலாய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பெல்லாம் படிப்பாங்க. அதனுடைய ஆதீனத்தினுடைய சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய எனது நண்பர், நீண்டகால நண்பர், குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் யோக கலையிலும் சரி நாட்டிய கலையிலும் சரி எந்த உதவினாலும் கேட்டால் உடனே தயங்காக செய்யக்கூடியவர். அவர் எந்த விழாவுக்கு போனாலும் சரி குழந்தைங்களுக்கு வரும்போதே ப்ரைஸ் நிறைய வாங்கி வந்துருவார். இந்த குழந்தைங்களுக்கு ப்ரைஸ் நிறைய வாங்கி வந்திருக்காரு, கொடுக்க போகிறாரு. இப்பொழுது அம்மனுக்கு அந்த ஆரத்தி முடிந்தவுடன் அவர் குழந்தைகளை வாழ்த்தி சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் எல்லாம் உள்ள நடராஜ பெருமான் திருவடிகளை வணங்கி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை என்ற ஞானசம்பந்த பெருமானின் வரிகளுக்கு இணங்க, இந்த மண்ணிலே நாம் வாழ்வதற்கு இறைவன் நல்ல ஒரு பூமியை படைத்து அதற்கேற்றவாறு அண்டத்திலே கோள்களை அமைத்து அதை நாம் உணர்வதற்கு நமக்கு புலன்களை அழகாக கொடுத்து நமக்குள்ளே அன்பு கருணை என்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுக்க வேதங்களையும் திருக்குறள் போன்ற நல்ல நூல்களையும் இன்னும் பல ஏனைய கருத்தாழமிக்க கலைகளையும் நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட இறைவனே நேரடியாக நமக்கு நேரடியாக ஆடல் கலையின் மூலமாகத்தான் ஒரு கலையினை ஆடியே பயிற்றுவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரதநாட்டியம், இந்த பரதநாட்டியத்திலே நமக்கு இதை பயிற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை குரு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். குருவுக்கு பிறகுதான் இறைவனையே நாம் தொழக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த குழந்தைகளை பெற்றவர்களுக்கு அவருடைய முயற்சிக்கு என்னுடைய போற்றுதல்களையும் பாராட்டுதல்களையும் இந்த மேடையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை போன்ற இந்த கிராம பகுதியில் இருக்கிறவங்களாம் இந்த ஆடல் கலையை பயில்றதற்கு ஒரு பெருவாரியான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இறைவன் இப்படி ஒரு சிவசக்தி நாட்டியாலயன்ற பேரில் நம்ம அருமை நண்பர் யோகா ஆசிரியர் அவர்களும் இந்த குரு அவர்களும் இங்கே வந்து நமக்கு இப்படி ஒரு பயிற்சி பள்ளியை ஆரம்பித்து இன்றைக்கு 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள் என்றால் நாம் அதை பாராட்ட வேணும். இந்த பரதத்தில் 3 பாணி இருக்குது. இது வந்து உலக புகழ்மிக்க பரதத்துடைய சிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நுணுக்கமாக சொன்னாங்க. தஞ்சாவூர் பாணி, அப்புறம் நம்ம காஞ்சிபுரம் பாணி கூட இருக்குது. நம்ம இந்த 3 பாணியில் இந்த காஞ்சிபுரம் நம்ம சார்ந்த தொண்டை மண்டலத்தோட பாணி, அதை நாம் நிறைய இதனுடைய அடவுகள் 120 அடவுகளா சார்? 120 அடவு. இன்றைக்கி வந்து நடைமுறையில் 70 அடவு தான் இன்றைக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி சிதம்பரத்துடைய சிற்பங்கள், கோயிலுக்கு போனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த சிற்பங்களை கவனிங்க. அந்த ஒவ்வொரு முத்திரைகளாக இருக்கட்டும், அந்த அடவுகளாக இருக்கட்டும், அதை பற்றி இதை தெரிஞ்சுக்கிறதே பெரிய பாக்கியங்க. இறைவன் உணர்தலின்னு சொல்கிறான். இறைவனை இன்னைக்கு 5 பாடல்களுக்கு 7 பாடல்களுக்கு நடனம் ஆடியிருக்காங்க பிள்ளைகள். அதில் ஒவ்வொரு பாடலில் இருக்கக்கூடிய வரிகளில் ஏதாவது ஒரு வரியை உணர்ந்தாலே வாழ்க்கைக்கு போதுமான எல்லா தகவலும் அதில் இருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த கலை நம்ம கல்வியிலெல்லாம் சிறப்பான கல்வின்னு நான் இதை ரொம்ப வலுவாக நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பரத கலையை பயிற்றுவிக்க முன்வந்த இந்த பெற்றோர்களுக்கும் அதற்காக முயற்சி எடுத்த உறவினர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த காலத்தின் அருமை கருதி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மாணவிகள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரணும். எல்லா வகையிலையும் அவங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்குன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இவங்க இறைவனுடைய பிள்ளைகள். அதனால தான் அவங்களுக்கு இந்த வயதிலேயே இந்த கலை கிடைச்சிருக்குது. அதனால் பெற்றோர்கள் எல்லாம் இவங்களை இன்னும் ஊக்குவிக்கணும். உறவினர்கள்லாம் அவங்களை இன்னும் பாராட்டி அவங்களை ஊக்குவிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.